வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் முதல்ல நன்றி. இன்னும் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் கொடுக்க போகிறோம். அதற்கு முன்பு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதிமுக. ஏன்னா இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் முன்னாள் எம்பி மைத்ரேயன் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டார். ஏற்கனவே பிஜேபியில் இருந்தார். அதற்கு பிறகு அதிமுகவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ திமுகவுக்கு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மற்றொரு விக்கெட் அதிமுகவிலிருந்து போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்தி. அறிவாலயத்தில் ஒலிக்கிறது அழைப்பு மணி, அதிருப்தியில் இருக்கும் தங்கமணி தடம் மாறுவாரா. இதற்கு கீழே அவருடைய மகன் தரணிதரன் கொடுத்த பேட்டி ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அப்போ தங்கமணியோடைய பையன் தரணிதரன் என்ன விதமான பேசினார். ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து ஒரு அப்பா விலக போகிறார் அப்படின்னா பையன் எப்படி பேசுவார். இதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. அதெல்லாம் அவர் எப்பயுமே இந்த கட்சியில் தான் இருப்பார். அப்பாவும் எடப்பாடியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். பொதுச் செயலாளருக்கு பக்கபலமாக எங்கள் அப்பா இருப்பார். அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் தரணிதரன் அவர்களுடைய பேச்சை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. தொடர்ந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் வேலுமணி தங்கமணி மணி பிரதர்ஸ் இல்லாமல் ஐயா பழனிசாமி எங்கேயும் போகமாட்டாருன்னு முதல்ல ஒரு பேச்சு உண்டு. இந்த அரசாங்கத்தையே நான் தான் காப்பாற்றினேன், அதனால தான் என் மேலே ஸ்டாலினுக்கு கோவம்னு வேலுமணி சொல்கிறார். ஆனாலும் வேலுமணி எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லோ அதே போல் டெல்லி அரசியலில் தங்கமணியும் பவர்ஃபுல். நமக்கு தெரிஞ்சு பிஎஸ் கோயலெல்லாம் அப்பாயின்மெண்ட் எல்லாமே 2 பேர் போய் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு டெல்லியோடைய அரசியல் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிஜேபி விட்டு விலகிய பிறகு கூட வேலுமணி தங்கமணி அவர்களும் போய் பிஎஸ் கோயலெல்லாம் பார்த்தது உங்களுக்கு தெரியும். கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ரெய்டு நடக்கும்போது தங்கமணிகிட்ட என்னப்பா டெல்லி இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு கேட்டதாகவும், இல்லைனா ஃபோன் பண்ணி நம்ம கேட்டாவே என்னங்க கூட்டணிக்கு எப்போ வரீங்கன்னு அவங்க கேட்குறாங்கண்ணே, பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குண்ணே, அதனால் நம்ம பிஜேபிக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு சொல்லி எடப்பாடி அதை விரும்பவில்லைன்னு சொல்கிற மாதிரியான செய்திகள் வந்தது. ஒரு கட்சியில் ஒரு தலைவருக்கு அடுத்த இடத்துல இருக்கவங்க அவங்களோட முரண்படுறது சகஜம். இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல உறவு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நேரு அவர்கள் தான் தலையிடணும், அவர் தான் அமைச்சர். ஆனால் சேகர்பாபு தலையிடுறார். ஏன் சேகர்பாபு தலையிடுறாருன்னா, இல்லைங்க அது மேலிடம் அந்த ராம்கி நிறுவனத்திட்ட சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி விட்டது, புரியும் நினைக்கிறேன், சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி விட்டது. அதனால் நேரு அவர்கள் உள்ளே வந்தால் அது கொஞ்சம் அங்கே போகும், அதனால் இவரை வச்சே டீல் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ மனஸ்தாபம் இருக்கிறனாலே கட்சி விட்டு போயிடுவாங்க அப்படின்னா இப்போ எல்லா கட்சியிலையும் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா தான் போகும். இப்படி போயிட்டு இருக்கும்போது தங்கமணி அவர்களுக்குள்ள பிரச்சனை என்ன, முதல்ல அவங்க பையன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அவங்க பையன் தரணிதரன் சொல்கிறது, கட்சி என்றால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், முரண்பாடுகளும் நிறைய உண்டு, எல்லாமே பேசி தீர்க்கக்கூடியவை தான். அதற்காக கட்சி மாறி செல்லும் அளவுக்கு அப்பா பலவீனமானவர் அல்ல. ஏற்கனவே இதே மாதிரியான செய்திகள் வெளிவந்துள்ளன. அப்பா ஒரே ஒரு விளக்கம்தான் கொடுத்தார், அதாவது என் உடம்பில் சத்து இருக்கும் வரை மாற்றுக் கட்சிகள் செல்ல மாட்டேன். அதே விளக்கத்தை தான் இப்போது நாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ச்சியாக என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க போகும்போது நம்ம தங்கமணி இல்லை. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு எப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறாரோ அப்போ ஒரு டிக்கெட் கண்டிப்பாக தங்கமணிக்கு இருக்கும். தங்கமணி அவ்வளோ வேகமாக வளர்ந்தார். மின்சாரத்துறை மிக மிக முக்கியமான துறையை கையில் வச்சுருந்தார். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குது. என்ன முரண்பாடு அப்படின்னு அரசியல் புரட்சியில் பல்வேறு விஷயங்கள் சொன்னாலும், இல்லைங்க அவர் பிஜேபியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அப்படின்னா வேலுமணி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. வேலுமணியை பற்றி யூடியூப் ஃபேஸ்புக்கில் என்ன வருது, வேலுமணி பிரிஞ்சு போயிடுவார், வேலுமணியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறார் நம்ம மோடி, அப்படி தானே வந்தது. அப்போ நம்ம தொடர்ந்து சொன்னோம், இல்லைங்க வேலுமணி அவர்கள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாற்றாக வரமாட்டார். ஏன்னா அது வேறு ஒரு டீலிங்கு, சில விஷயம் வெளியில் சொல்ல முடியாது, அது சில பேருக்கு புரிய மாட்டேது. வேலுமணி எந்த போக மாட்டாருங்க, அது வேறு ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. அதனால் நம்ம தொடர்ந்து அவரை சொன்னோம். ஆனால் தங்கமணி நம்ம சொல்ல, வேலுமணியை விட்டு கொடுக்க மாட்டார் எடப்பாடி, அது வேறு ஒரு லிங்க் அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இன்னொன்று, வேலுமணி இன்றைக்கி எடப்பாடி தலைமையை சேலஞ்ச் பண்ணணுன்னா அது அவ்வளோ சாதாரணம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக மெர்ஜ் ஆகிட்டாருங்க. இனிமேல் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தள்ளி விடுறது பிஜேபி நினச்சா கூட ரொம்ப கஷ்டம். அதுக்கு தோற்று போகணும், வரக்கூடிய எலெக்ஷனில் தோற்று போகணும், நிறைய விஷயம் இருக்குது. உடனே அவரை அப்ரூவ் படுத்த முடியாது. பிஜேபியே கெஞ்சிட்டு இருக்குது, ஒன்று வேணாம்
பிஎஸ் கோயல் அவர்கள் நம்ம பிஎல் சந்தோஷ் 2 நாளாக இருக்கார். ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கலாம், ஓபிஎஸ் போய் பார்க்க போகிறாருன்னு செய்தி வந்தது. விசாரிக்கும் போது இல்லை அண்ணாமலை அவர்கள் பன்னீர்செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி இவரை நம்ம வந்து பிஎல் சந்தோஷ்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், ஏன்னா பிஎல் சந்தோஷ் தான் அண்ணாமலையோட குரு, வாங்கி தரேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்றதுக்கு இல்லைங்க கட்சிக்காரன்ட்ட கேட்டு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் நேராக மோடியை பார்க்கணும், எதுக்குங்க இவரை போய் நாங்கள் பார்த்துக்கிட்டு. அப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா பன்னீர்செல்வத்தை உள்ளே கொண்டு வந்தால் எடப்பாடி கோவப்படுவார், அப்போ இந்த கூட்டணிக்கு பிரச்சனை வரும்னு அவர் ஒரு ரூட் போடுறார். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய கமலாலயத்தில் இருக்கக்கூடியவங்க இவர்கிட்ட பிஎல் சந்தோஷ்கிட்ட வேணாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோவப்படுவார், நைனாரும் சொல்லியிருக்கார் கோவப்படுவார், அதனால தான் நாங்களே விலகி இருக்கோம், நம்ம கூட்டணி தான் முக்கியம், எடப்பாடி தான் முக்கியம்னு சொன்னதுனால அமைதியாயிட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமி கோச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக பிஜேபி நிறைய வேலை பண்ணுது. பிஜேபி அப்படிங்கிறது ஒரு கட்சியை அழிக்கும், ஒரு கட்சியை டேமேஜ் பண்ணும், கட்சியை உடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு கட்சியுடைய தலைவர் முகம் கோணாமல் நடந்துக்கணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து பிஜேபி நினைக்கிறத வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம், எடப்பாடி தலைவராக மெர்ஜ் ஆகிட்டார். ஏன் அவங்க ஏற்கனவே வந்து ஓபிஎஸ்ஸை பவர் கொடுத்தாங்க, ஓபிஎஸ்க்கு பின்புலமாக நிறையா வேலை பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. அந்த பக்கம் பார்த்தா செங்கோட்டையன் 3-4 தடவை டெல்லிக்கு கூப்பிட்டு பேசினாங்க, அவரை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமாடணும்னு நினச்சாங்க, அதுவும் நடக்கலை. இப்போ தங்கமணி அவர்களை வச்சு களமாடுறது அப்படின்னா நீங்களே சொல்லுங்களேன், தங்கமணி அவர்கள் எடப்பாடி ஆகிறதுக்கு ரொம்ப நாளாகும், அது உடனேலாம் பண்ணிட முடியாது. அவர் என்ன அந்த மண்டலத்தில் கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்தலாம். ஆனால் ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தங்கமணியால் டேமேஜ் இருக்குமானா யார் போனாலும் டேமேஜ் தான், ஒரு சின்ன ஆள் போனாலும் டேமேஜ் தான். அப்போ பெரும் பணம் வைத்திருக்கக்கூடிய நாமக்கல்லை சேர்ந்தவர், அந்த ஏரியாவில் வலிமையானவர், இன்னொன்று வந்து அதிமுக அந்த ஏரியாலெலாம் வெற்றி அடையும்னா கண்டிப்பாக தங்கமணியுடைய தயவு தேவை, மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ஓபிஎஸ் வேணாம், டிடிவி வேணாம், சசிகலா வேணாம், யாரும் வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லும்போது சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமாக பவர்ஃபுல்லான ஒரு ஆள் போகிறது வந்து அதிமுக இழப்பு தான். இப்போ மைத்ரேயன் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவர் மட்டும்தான் போவார், அவருக்கு பெருசாக ஆதரவாளர்கள் பெருசாக பணம்லாம் செலவு பண்ண மாட்டார். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நம்பிக்கையாக இருந்தார், ராஜ்யசபாவில் பெரிய பொறுப்பில் இருந்தார். பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ரெயிட்டாக லிங்க் பண்ணுவார், ஏன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் ஆர்எஸ்எஸ்ஸை பிடிக்கும், லிங்கில் தான் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட மைத்ரேயன் போனால் கூட பெரிய இழப்பு இல்லை, ஆனால் இவர் போனால் இழப்பு தான். இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி சரி கட்டுவார் தெரியல. நமக்கு தெரிஞ்சு தங்கமணி அவர்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்கிறோம்னா செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில் போய் 4 தடவை பார்த்து செங்கோட்டையனே உஷாராயிட்டார், வேணாம் இதுக்கு மேலே எடப்பாடி தான். செங்கோட்டையனுக்கு சொன்னவங்களும் வேணாம்பா, எடப்பாடி தலைவராக மெர்ஜ் ஆகிட்டார், தேவையில்லாமல் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. அவர் ஒரு அவங்க செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள்லாம் வந்து அடுத்து வந்து அண்ணன் தான் வந்து முதலமைச்சராக போகிறாரு அப்படிங்கிற அளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு அந்த ஆசை வந்துருச்சு, போயிட்டு வந்துருக்கு, டெல்லிக்கு போயிட்டு வந்தால் தானே காரணம். இவ்வளோ நாள் வந்து உயிர் மண்ணுக்கு உடல் அதிமுகவுன்னு சொன்னவர் திடீர்னு பிஜேபி மேலே என்ன பாசம், நிர்மலா சீதாராமனை போய் ஏன் பார்க்குறீங்க, ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு ஏன் செய்திலாம் வருது, நீங்கள் ஏன் முதல்ல டெல்லி போனீங்க, இதனால் முறை வரைக்கும் தனியாக டெல்லி போயிருக்கீங்களா, அப்போ யாருக்கு சவால் விடுறீங்க, நல்லாவே தெரியுது இல்லை. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன் அது ஒரு கூட்டம் நடந்துருக்குது, அதில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நான் வேணாண்ணே எடப்பாடி இப்போ தான் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்கலாங்கிற நினைப்பில் இருக்கார், தேவையில்லாமல் ஏதாவது நீங்கள் பிஜேபி நம்பினீங்கன்னா ஓபிஎஸ்க்காக தான் ஆயிரும், அமைதியாக இருங்கன்னு சொன்ன உடனே தான் முதல் தடவை எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போகும்போது ட்விட்டே போடல, 2வது தடவை போகும்போது வாழ்த்துக்கள்னு ட்வீட் போட்டார். தெரியும் உங்களுக்கு, எடப்பாடி தான் கட்சின்னு முடிவாயிடுச்சுங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பெரும்பாலான எல்லாமே டோட்டலாகவே முனுசாமியில் ஆரம்பித்து நீங்கள் ராஜேந்திர பாலாஜியில் ஆரம்பித்து உதயகுமாரில் ஆரம்பித்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் ஊருக்கு வரும்போது கூட்டத்தை காட்டலைன்னா நம்ம வந்து தொலைச்சிடுவாருங்கிறதுனால உங்களுக்கு விஜயபாஸ்கர்லாம் உருண்டு வேலை பார்க்குறாரு. கூட்டத்தை பார்த்து போயிருக்கீங்களா, டெல்டாவில் காமராஜ், அதாவது இது வரைக்கும் அவர் போன ஏரியாவில் ராஜேந்திர பாலாஜி, எந்த ஏரியாலையும் கூட்டம் இல்லைங்கிறதே இல்லை, அதுவும் போட்டு வேலை செய்கிறாங்க. ஒரு கட்சி 2029 கூட்டணி பலம் இல்லாமல் இப்போ இருக்கிற நிலைமையில் கை காசை செலவு பண்ணுவாங்களா, கை காசை செலவு பண்ணுறது என்ன காரணம், கண்டிப்பாக அதிமுக ஆட்சிக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை வைத்து விட்டார்லவா எடப்பாடி, அதே ஒரு பெரிய சாதனை இல்லை. என்னென்னா இதில் போட்டிருக்க மாதிரி இதில் வந்து ஏற்கனவே வந்து அவர் வீட்டில் சோதனை நடந்தது, யார் வீட்டில், நம்ம தங்கமணி வீட்டில். அப்போ வெறும் அறிக்கையோடு நிறுத்திக்கிட்டாரு, யார் எடப்பாடி நிறுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற கோபம் இருக்குது. ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து 2021 வந்து டிசம்பர் 15 வந்து இது பண்ணாங்க அவர் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலில் பழனிசாமி எடுத்த முடிவு அவருக்கு ஏற்புடையதாக இல்லை,
பிஜேபி விட்டு வந்தது ஏற்புடையதெல்லாம் பேர் சொன்னாங்க. இப்போ தான் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டார். இப்போ எப்படி ஒரு முறுக்கிக்கிட்டே இருக்க முடியுமா? அதான் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்களை தியாகின்னு சொல்லி செந்தில் பாலாஜியோடைய இடி ரைடுக்கு முதலமைச்சரே எவ்வளோ தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு எவ்வளோ கண்டனம் தெரிவித்தார். அதே பார்த்திங்கன்னா துரைமுருகன் பையனை வந்து இது பண்ணுறதுக்கோ இல்லை நேருவோடைய தம்பியை இது பண்ணுறதுக்கோ பொன்முடி விஷயத்துலையோ இதுலேயும் பெருசாக கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. அப்போ திமுகவுடைய தலைமை அப்படிங்கிறது அவர்களை எப்படி பார்க்கிறது, அங்கேயும் பிரச்சனை இருக்குது. எப்பயுமே ஒரு கட்சியிலேருந்து 1000 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பெரிய அளவுக்கு பிரச்சனை தலைமையிட்ட இனிமேல் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அவங்க போவாங்க. மற்றபடி திமுக வந்து வலை வீசுறது தப்பு இல்லை, வலை வீச தான் செய்வாங்க. அதான கட்சி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மைத்திரன் இழுக்கிறதாகட்டும், ஓபிஎஸ்ஸை வீட்டில் வந்து பார்க்குறதாகட்டும். ஓபிஎஸ்ஸை வீட்டில் வந்து எதுக்கு பார்க்குறாரு? ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு பார்க்குறாரு? வெளியில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு? அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, இப்படியா பேசுவாங்க? இப்போ தரணிதரன் கூட எங்கள் அப்பா கட்சி மாறுறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அது வேறு. பிரச்சனைகள் இருக்கிறது, முரண்பாடுகள் இருக்கிறது அப்படின்னாவே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. இல்லைன்னா நம்ம இதை பேசியிருக்க மாட்டோம். அதனால் இன்றைக்கி அவர் சொன்னது முக்கியம். அது இன்னொன்று வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி ரஜினி அவர்களை, அதாவது கூலி திரைப்படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள்னு சொன்ன உடனே சமூக ஊடகங்களில் என்னங்க ரஜினிக்கு போய் வாழ்த்துலாம் தெரிவிக்கிறாரு, ரஜினி பிஜேபிக்கு ஆதரவாளர் அதனால் வாழ்த்து தெரிவிக்கிறாரு அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஏன்னா ரஜினியோடைய 50வது வருஷம் முடிச்சிட்டார். 50 வருடங்கிறது திரையுலகத்தில் பெரிய விஷயம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து சன் பிக்சர்ஸ் எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு இதில் தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதுக்காக பல விஷயங்கள், ஏன்னா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் பார்க்கும்போது ஓபிஎஸ்க்காக ரஜினி பேச போகிறாருனாங்க. அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் ரஜினியை பார்க்கும்போது சசிகலாக்காக பேச போகிறானாங்க. நம்ம ஓரளவுக்கு ரஜினியை பற்றி தெரிஞ்சோம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். கண்டிப்பாக ரஜினி யாருக்காகவும் பேச விட்டார். பிஜேபி கட்சி ஆரம்பிங்கன்னு சொன்ன போதே அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லிட்டு வந்தவர் அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கூலிப்படத்துக்கு ஒரு வாழ்த்து சொன்னதுனாலேயே வந்து சரி. ஆனால் இன்னொன்று, கூலிப்படத்துக்கு வாழ்த்து ஆரோக்கியம் சொன்னது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சன் பிக்சர்ஸ் தயாரித்திருந்தாலும் ஒரு 50 வருஷம் ஒருத்தர் கடந்துக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது, இந்த படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறது தவறில்லை. மறுபடியும் சொல்கிறோம், பல சச்சரவுகள் இருந்தாலும் அதிமுகவில் பிரச்சனைகள் இருக்கிறது. எந்த கட்சியில் தான் பிரச்சனை இல்லை, அதிமுகவில் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்பு பிஜேபி போகிறதுக்கு பின்புன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணிக்கு போவதற்கு போனதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி நிம்மதியாக இருக்கார். இடி ரைடு சிபிஐ ரைடு இல்லை, வேகம் எடுத்துட்டாரு. இந்த பக்கம் திமுக ஸ்டாலின் போய் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மோடிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது, இதெல்லாம் பிஜேபியோட சேர்ந்ததுனால நடக்குது. பிஜேபி ஒரு மோசமான கட்சி, அதில் மாற்று கருத்தே இல்லை. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான கட்சி, இந்தியாவுக்கு ஆபத்தான, அதையும் நம்ம சொல்கிறோம். ஆனால் எடப்பாடி அவர்கள் பாயிண்ட்டில் இருந்து பார்க்கும்போது விசிகா வரல, கம்யூனிஸ்ட் வரல, காங்கிரஸ் வரல, எல்லாருக்காகவும் இன்னும் வரல. விஜய் அவர்கள் துணை முதல்வர் கேட்குறாரு, முதலமைச்சரே கேட்குறாரு, என்ன பண்ணுவார்? அவரோட நிலைமையிலேருந்து என்ன பண்ணுவார்? பண்டார பரதேசிகள்னு சொல்லிட்டு நீங்கள் பிஜேபியோட கூட்டணி போகும்போது இனிச்சது, எடப்பாடி பழனிசாமி போகும்போது கசக்கு தான். நம்ம கேட்டால் நம்ம என்ன பதில்? பிஜேபியோட கூட்டணிக்கு போது எடப்பாடி பண்ணதும் தப்பு தான், ஜெயலலிதா பண்ணதும் தப்பு தான், திமுக பண்ணதும் தப்பு தான் மக்களுடைய பார்வையில். ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான கட்சி. என்ன ஒன்று, எப்படியோ தில்லாலங்கடி பண்ணி அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அந்த அந்த அவர்களுடைய ஆதரவு இங்கே தேவை. பிஜேபி ஆட்சியில் இல்லைன்னா தமிழ்நாட்டோட நிலைமை என்ன கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ கூட ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது, இவ்வளோ பவரில் இருந்தோம். இதான் இன்றைக்கி நிலைமை. பொறுத்திருந்து பாருங்கள். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட் நிறையா போட்டு ஊக்கப்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.